அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் எபிசோடு 1 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தடைக்காலத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி படகை வந்து பராமரித்து பாம்பன் தெற்கு பகுதியிலேருந்து பாம்பன் வடபகுதிக்கு கொண்டு போகும்போது படகு கம்ப்ளீட்டாக கடலுக்குள்ளே மூழ்கி அந்த படகை வந்து முதல் நாள் ரொம்பவே சக மீனவர்களை முயற்சி பண்ணி படகை மீட்கிறதுக்கான முயற்சிகள் இருந்த ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தாங்க. அதாவது எபிசோடு 1ன்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தா தான் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத புரியுங்க. ஸோ மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாளுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் காற்று கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. அதனால் வந்து அந்த போட்டை மறுபடியும் மீட்டெடுக்க போகலாமே அப்படின்னு சொல்லி சக மீனவர்கள் எல்லாருமே முயற்சியில் ஈடுபடுறதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பலூன், அதாவது போட்டை ஏற்றுறதுக்கு தேவைப்படுற அந்த பலூனு, அதே மாதிரி அந்த பலூனில் ஏர் அடிக்கிற கம்ப்ரஸர் எல்லாத்தையுமே வந்து சின்ன நாட்டு படகுகளை ஏற்றிட்டு கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கிற அந்த ஒரு படகை வந்து மீட்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட போகிறாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முதல் வீடியோ போட்டிருப்போம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாகவே புரியுங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா காற்று செம டைட்டாக இருந்துச்சு. அதனால் வந்து போட்டை வந்து கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியல. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நல்ல அதாவது அந்த அலையெல்லாம் தூக்கி தூக்கி அடிச்சிச்சுங்க. அதனால பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் நின்று வேலை பார்க்குறதுக்குமே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்ப்ரெசர், இந்த பலூனு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதே மாதிரி அந்த கம்ப்ரெசர் பலூனை வச்சு போட்டை ஏற்றுற அந்த டீம் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து படகை மீட்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்காக நம்ம வந்து காலையில் ஒரு 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கரையிலேருந்து கிளம்பி நம்ம வந்து அந்த படகு இருக்கிற, அதாவது போட்டு இருக்கிற ஏரியாவுக்கு போய் அந்த போட்டை எப்படி வந்து மேனுவலாக வந்து எல்லோரும் வேலை செஞ்சு அதை எப்படி வந்து மீட்கலாம், பலூனை எப்படி வச்சு அந்த போட்டை வந்து மேலே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான முயற்சிகள் தாங்க நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்மளோட சேனல்லே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படகை வந்து இந்த மாதிரி நடுக்கடலில் படகே தெரியாத ஒரு, அதாவது படகோட கேன்றி மட்டும்தான் தெரியும், அந்த படகையே வந்து நம்ம மீட்டு கரைக்கு கொண்டு வந்தோம். அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுங்க. பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எபிசோடு 1 இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு வீடியோவே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு படகு எப்படி கவிழ்ந்துச்சு, அந்த படகு வந்து கவிழ்ந்து எத்தனை நாட்கள் ஆச்சு அப்படிங்கிற ஒரு முழுமையான கான்செப்டே புரியுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்ரெசர் இந்த மாதிரி இந்த டீமோட போட் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ போட் வந்து ஒரு 4 நாள் ஆச்சு நம்ம வந்து அந்த முதல் வீடியோ எடுத்ததுக்கும் இப்போ நம்ம போகிறதுக்கு இந்த டைமிங்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் காற்றுலாம் கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறமா போய் எடுக்கிறதுக்கான முயற்சிக்கு தான் வந்து இப்போ வந்து நம்ம வள்ளத்தில் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மக்களை இந்த போட்டை எடுக்கிறதுக்காக, அதாவது போட்டை மேலே ஏற்றுறதுக்கான அந்த கம்ப்ரெஸரோட விலை மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த டீமில் கேட்டாங்க. அதாவது அவங்க ஓனர்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க 14 லட்ச ரூபா வரும் இந்த புதுசு, செகண்ட்ஸில் வாங்கினோம்னா ஒரு 5 லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு போட்டோட மதிப்பு 20 லட்ச ரூபா. இந்த போட்டு இந்த போட்டை மீட்கிறதுக்கே கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள செலவு உள்ள பொருட்களை நம்ம வந்து கடலுக்குள்ளே கொண்டு போய் இந்த ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட வந்து வேலை பார்க்க போகிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா முக்கியமாக குளியால் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது கடலுக்கு அடியில் வந்து தன் மூச்சால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உள்ளே போய் என்ன நடந்துகிட்ருக்கு, உள்ளே எப்படி கயிறு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வேலைகள்லாம் பார்க்குறவங்க தான் குளியால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளியால்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணன் தான் வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை வந்து மாட்டிட்டு மறுபடியும் இப்போ கடலுக்குள்ளே குதிக்க போகிறாங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள் இந்த பலூனை எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, பலூன் மூலயமா வந்து படகை எப்படி நம்ம வந்து மீட்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஆணுக்கு இறங்குனாலும் வைக்க முடியாது. வாழ மாட்டேறியா?
ஃபுல் சீனி எடு. சும்மா எடு, நான் பார்த்துக்கிறேன். வெளியே போட்டேன். மக்களே, இப்போ நம்ம முதல் நாள் வீடியோ பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்த்ததுக்கும் அலையோட வேகமும் அதே மாதிரி காற்றோட வேகமும் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ இன்றைக்கான முயற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சக்ஸஸ் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணியை மட்டும் போட்டிலேருந்து முதல்ல வெளியேற்றணுங்க. அதாவது போட்டை வந்து நம்ம முழுமையாக மேலே கொண்டு வந்தாலும் தண்ணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியேற்றினா தான் வந்து போட் வந்து மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த தண்ணியை எப்படி வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சிகளை தான் பலூனை வச்சு போட்டை வந்து கிளப்ப போகிறாங்க. ஸோ அதுக்கு தாங்க இப்போ வந்து கயிறு வச்சுருக்காங்க, சுற்றி கயிறு வச்சு அதுக்கப்புறமா பலூனை வந்து உள்ளே வச்சு அதில் வந்து கம்ப்ரஸரை வச்சு ஏரை ஃபில் பண்ணுவாங்க. தொடர்ந்து பார்க்கலாம். எங்க இருக்கு? இந்த தடவை வெளியே எடுத்துங்க. அந்த தடவை ஓட்டுங்க, ஓட்டுவா. ஒரு தடவை ஓட்டுனா தானே எடுக்கணும். அந்த தடவை ஓட்டுவா. முதல்ல எடுத்துங்க. வாங்க, வாய் காய். இந்த கேரிங்க விடு, இந்த கேரிங்க விடு. தட்டிடுவா, தட்டிடுவா, தட்டிடுவா. எனக்கு மஞ்ச கட்டை. கிளாஸ் கேரி மட்டும் முடி, கிளாஸ் கேரி மட்டும் முடி. இந்த கேரிங்க விடு. கொண்டா, கொண்டா. இந்த கேரி நேரா விடு. போடி. போடி. வருது. கிளிப்பா. கிளிப்பா. வர அப்படியே. ஆமா.
ரெண்டு பேரும் இருக்கிறாப்ல இருக்கிறது இல்லைங்கப்பா சும்மா நம்ம அணிய ஆனந்த ஓடாதுல அந்த மாதிரி வருதா வருதா இல்லையா வருதா வருதா இல்லை இல்லை வருது இல்லை 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 மக்களை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போட்டோட அணியத்து பகுதி, அதாவது முன்பகுதி ஏரான்னு சொல்லுவோம். அந்த ஏராக்கு கீழே வந்து பலூன் வந்து ஃபுல்லாக 2 பக்கம் உள்ளே கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா பலூன்லேருந்து நம்ம வந்து கம்ப்ரஸர் மூலிமா ஏரை ஃபில் பண்ணி போட்டை வந்து அப்படியே மேலே தூக்கிலாங்க. அதாவது தண்ணியிலேருந்து நிலத்துக்கு தூக்கிடலாம். ஸோ தூக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா போட் வந்து
ஒன் சைடாக வந்து சாயாமல் நேர்கட்டி நின்றுச்சு அப்படின்னா அந்த போட்டில் தண்ணியை ஃபுல்லாக நம்ம வந்து மோட்ரு வச்சு மெத்தி வந்து வெளியே எடுத்துடலாம். அதாவது மெத்தி எடுக்கிறது அப்படின்னா மோட்ரு போட்டு தண்ணியை ஃபுல்லாக ஓஸ் மூலிமா வெளியேற்றலாம். ஸோ இப்போ வந்து அதுக்கான முயற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பலூன் வந்து உள்ளே வந்து சொருகியாச்சு. பலூனை சொன்னப்போ கம்ப்ரஸர் வச்சு நம்ம ஏரை ஃபில் பண்ணும்போது பலூனில் வந்து ஒன் சைடாக காற்று ஏறதுனால ஒரு பக்கமாக வந்து போட் வந்து சாயுது பாருங்கள். ஸோ முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சைடில் உள்ள அந்த தூயாவின்னு போட்டிருக்க பேரே தெரிஞ்சுக்காது. ஸோ இப்போ வந்து போட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து மூவிங் ஆகுது பாருங்கள். அதாவது மூவிங் ஆகுது மீன்ஸ் வந்து ஒரு பக்கமாக வந்து அப்படியே வெயிட் வந்து ஒன்றால் சாயுது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சாஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா போட் வந்து ரொம்பவே புதுசாக இருக்கிறதுனால அதில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாதுங்க. அதாவது ஒரு பலகை பொத்து தண்ணி உள்ளே போகிறது அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது. பட் பார்த்திங்க அப்படின்னா போட்டை நம்ம இழுத்து நேர்கட்டி அதில் தண்ணியை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து போட்டை வந்து மிதக்க வைக்க முடியும். அந்த மாதிரி மிதந்ததுக்கு அப்புறமா தான் போட்டை வந்து நம்ம கரைக்க கொண்டு வர முடியுங்க. ஸோ அதுக்கான முழு முயற்சிகளை தான் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். சக மீனவர்கள் எல்லாருமே வந்து அந்த பலூனில் ஏரை ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், கயிறு வைக்கிறதா இருக்கட்டும், கயிறு இழுக்கிறதா இருக்கட்டும், எல்லா விதமான வேலைகளும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ அந்த பலூனை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஒரு புது பலூன், அதாவது சின்ன பலூனாக வந்து உள்ளே வந்து சொருகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலத்தில் ஒரு பக்கத்தில் வந்து கேப்பே கிடைக்க மாட்டேது அப்படிங்கிறதுக்காக வந்து கம்ப்ரஸரை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய், அதாவது அந்த புளியான்னு சொல்லக்கூடியவங்க உள்ளே கொண்டு போய் அந்த இடத்துல வந்து லைட்டாக தோண்டி விட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு கேப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து உள்ளே போய் கம்ப்ரஸரை கொண்டு இந்த இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுமாங்க அந்த ஏர் ப்ரெஷரை கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பலூன் வந்து உள்ளே போகிறதுக்கான முயற்சிகளில் ரொம்பவே தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டாங்க. பலூனை வந்து உள்ளே கொண்டு போகவே முடியல. ஏன்னா வந்து அந்த இடத்துல கேப்பே கிடைக்கலங்க. கேப் கிடைக்காம இருக்கும்போது நம்ம வந்து எந்த பக்கத்தில் பலூன் சொன்னாலும் பலூன் உள்ளே போகாது. காற்று ஒரு பக்கமாக அடிக்கும்போது பார்த்திங்கன்னா பலூன் மறுபடியும் வெளியில் தாங்க வந்து வரும். அதனால் பார்த்திங்கன்னா பயங்கரமான முயற்சிகள் எடுத்து பார்த்தாங்க. ஸோ கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா காற்று வந்து அதிகமாக காற்று இல்லைனாலும் அந்த நீர்வாடு அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதாவது வட்டு ஒன்றா தான் நீரோட்டம் வந்து கொஞ்சம் வற்றி அந்த கடல் வற்றினா தான் வந்து போட்டு வந்து மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் கடைசி ஆப்ஷனாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்றைக்கி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே முயற்சி பண்ணி பார்த்துட்ருக்கோங்க.
மக்களே காலையில் 8 மணிக்கு போயிட்டு இங்கேருந்து யாருமே மத்தியானம் சாப்பிடலங்க. ஸோ இடையில ஒரே பப்ஸும் கொஞ்சம் டீ மட்டும் தான் குடித்தோம், அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் குடிச்சிருந்தோம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 5 மணிக்கு போராடி பார்க்கும்போது இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியா போட்டை வந்து மேலே கிளப்பிலாம் அப்படி முயற்சி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் பெருக்காக இருந்ததுனால எவனா தான் போட்டை வந்து மேலே நிமித்தினாலும் தண்ணி ஃபுல்லாகவே போட்டில் இருக்குங்க. அதனால் வந்து போனது ஃபெயில்டு ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா திரும்ப நம்ம வந்து கரைக்கு வரப்போகிறோம். அதுக்கான வந்து அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்து மறுபடியும் திரும்ப கரைக்கு வரப்போகிறாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ அதாவது எபிசோடு 3ல் பார்த்திங்க அப்படின்னா போட்டை எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற வீடியோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்க போதுங்க. ஸோ மறந்துடாமல் 2 எபிசோடு பார்த்தவங்க 3வது எபிசோடு பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த போட்டை ஃபுல்லாகவே ரெக்கவர் பண்ணி அதை வந்து மண்டபம் துறைமுகத்துக்கு கொண்டு போயாச்சுங்க. ஸோ மறந்துடாமல் பேஜை ஃபாலோ பண்ணவங்களும் சரி, ஃபாலோ பண்ணாமல் இந்த வீடியோ புதுசாக பார்த்தவங்களும் சரி, எபிசோடு 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்குங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட நிகா லைஃப் ஸ்டைல் பேஜை யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த 3 பக்கத்துலேயுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போய் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சுங்க, 24 ஹவர்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் காலை 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு தான் கரைக்கு வரோம். ஸோ அந்த கம்ப்ரஸர் எல்லாமே கொண்டு போய் ஃபெயில்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ தொடர்ந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.